நட. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் எங்கே திரும்ப போகிறோம்? கண்காட்சிக்கு போகிறோம். அங்கே அதாவது ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ட்ராவல் விளாக்னால் பஸ்ஸில் அங்கெல்லாம் போகல. இந்த எவ்வளோ நேரம் கண்காட்சிக்கு வந்து போகிறோம். அங்கே வந்து தமிழ் தாய் வாழ்த்து நாங்கள் தான் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வந்து இசைப்பள்ளியில் படிக்கிறோம்ல, அதனால வந்து நாங்கள் தான் தமிழ் தாய் வாழ்த்து பண்ணணுமா, அதனால் போகிறோம். இப்போ வந்து எங்கள் அத்தையோட வீட்டுக்கு வந்தோமா, வீட்டுக்கு வந்துட்டு பேக் வைக்கணும். என்னடா அது, கட்டைப்பை ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அது அப்புறம் எங்கள் தம்பியோட பேகு அதெல்லாம் வச்சுட்டு ரிட்டன் போயிட்டுருக்கோம். பாருங்க வண்டி ஓட்டுறாரு அவர் தான். தம்பியா ஒரு ஹாய் சொல்லு பையன். ஹாய் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அவர் தான் என்னோடய எடிட்டரு, என்னோடய கேமராமேன், எல்லாமே அவர் தான். நான் அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நான் சுற்றி காமிக்கிறேன், அந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய ஷாப்பிங் போட்டிருக்காங்க. ஆனால் எது எடுத்தாலுமே ரொம்ப ரேட் சொல்கிறாங்க. அந்த ஒரு பொம்மை எடுத்த உள்ளடா, அது எவ்வளோ? அன்றைக்கி அன்றைக்கி வாங்கினாங்களே 30 ரூபா. ஏன் அது இல்லைடா டே, கீன்னு சத்தம் வந்துச்சே 160. ஆனால் வெளியில் அந்த பொம்மை வந்து ஒரு 50-60 இருக்குன்னு தானடா. அது ரொம்ப டபுளாகவும் ட்ரிபிளாகவும் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு பொம்மை வாங்குற ஆசையாக போயிடுச்சு. லிப்ஸ்டிக் பார்த்தேன். அப்புறம் நான் வந்து எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னா, எங்கள் அத்தை ஒரு கூலிங் கிளாஸு. ஏன்னா நான் நிறையா வீடியோ எடுக்கிறேன்ல பாடுறதுக்கு, அப்புறம் நம்ம சேனலில் போடுறதுக்கு. அப்போ வந்து அதுக்காக வந்து கூலிங் கிளாஸும் அப்புறம் ப்ரேஸ்லெட்டும் வாங்கினாங்க. எத்தனை ப்ரேஸ்லெட் போட்டாங்க, கடைசிக்கு அதுதான் வந்து மேட்ச் ஆச்சு. நம்ம சேனல் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுவும் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாருடா கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. நம்ம விளாக் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்களும் வந்து கிருஷ்ணகிரியில் யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்கள அல்லது நீங்கள் யாராவது வந்து இசைப்பள்ளியில் வந்து படிக்கணுன்னா படிக்கலாம். என்னென்ன இருக்குன்னா, நாதஸ்வரம், தவில், குரலிசை, மிருதங்கம், பரதநாட்டியம், தேவாரம், வயலின். அது ரெண்டும் எதுக்கு நம்மளை விட்டுருக்குறாங்க அதெல்லாம் சொல்லணும்ல. செம்ம ஜாலியாக இருக்கும்ப்பா அந்த கண்காட்சியில். நாங்கள் வந்து நான் படித்த ஸ்கூல்லேருந்து டான்ஸ் ஆட வந்தாங்களா, அப்போயே போகணும். அப்போயே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஃப்ரீயாக எதுவும் பார்க்க முடியல. ஆனால் ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது தெரியுமா. பார்க்கல ஒரு தான் கட் பண்ணி அங்காங்க. சரி 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 பெரிய பெரிய விளாகு. நான் ஃபுல் வீடியோ தான் போடுவேன், எனக்கு என்ன பிரச்சனை. பரவாயில்ல, வியூஸ் போகலன்னா கூட இதெல்லாம் ஃபுல் வீடியோவாக போடுவேன். சும்மா அந்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் ஷார்ட்ஸ் போடுவேன். ஆடி மாதம் காற்று எப்படி அடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆடி மாதம் காற்று அடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்து அப்படின்ற மாதிரி. உன்னை என்ன சொன்னேன், என்னோடய கேமராமேனு, என்னோடய எடிட்டரு எல்லாமே இவர் தான். நம்ம எதுக்கு தனியாக சும்மா கூத்தடிக்குது, நம்ம எதுக்கு தனியாக ஒரு ஆளை கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொல்கிறது. ஸோ கன்னியாகுமரி விளாக் எனக்கு யாரோ எடுத்துருவாங்க. நீ வந்துடுறியா? சரி, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் எல்லாரையும். சொல்லுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். நம்ம தர்ஷினி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. அவர் வந்து பேசவே மாட்டேன்றாரே, ரொம்ப நல்ல பையன்லாம் நினைக்காதீங்க, சரியானவன். கேமரா முன்னாடி தான் அவர் வந்து சைலண்ட்டாக இருப்பார். கேமராவுக்கு பின்னாடியெல்லாம் எல்லாரையுமே கலாய்ச்சி தள்ளுவார் பாருங்க. அப்படியே நம்ம வண்டியில் போகலாம். வந்துச்சா? எவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டேனே. எப்படி கட் அது போட்டேன், நான் பார்க்குறேன். ஓகே ஓகே. எஸ், நம்ம வந்து
சவுண்டா 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 நாங்கள் வந்து கண்காட்சிக்கு வந்துட்டோம்.